பகலில் அவர் மென்மையாகவும் வசீகரமாகவும் இருந்தார், எந்த பெண்ணும் நம்பும் ஒரு காதலன். ஆனால் மூடிய கதவுகளுக்குப் பின்னால் அவரது வீட்டில் ஒரு விசித்திரமான ரகசியம் மறைந்திருந்தது. அந்த மனிதனுக்கு ஒரு திரிபுபடுத்தப்பட்ட வெறி இருந்தது, மனிதர்களை செல்லப் பிராணிகளாக வைத்திருப்பது. அவருக்கு பிடித்தவர் ஒரு வயதான குருடன். பூனை போல ஊர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒவ்வொரு கட்டளைக்கும் நடுங்கினார். உணவு அழுகிய போது அந்த மனிதன் கோபத்தில் கர்ஜித்தான். முதியவரை மீண்டும் அடித்தளத்தில் பூட்டி வைப்பதாக மிரட்டினான். கதவைத் தட்டினான் அவரது காதலி. உடனடியாக அசுரன் மறைந்து விட்டான். அதற்கு பதிலாக ஒரு இனிமையான புன்னகை வந்தது. என் செல்ல பிராணிகளுக்கு உணவளிக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவளை மீண்டும் ஒரு முறை முட்டாளாக்கினான். ஆனால் கதவு மூடப்பட்டதும் அவன் முகம் இருண்டு ஆத்திரம் கொதித்தது. உள்ளே செல்ல பிராணிகள் மங்கலான அடித்தளத்தில் பசியால் வாடின. அவற்றின் மங்கலான அழுகைகள் சுவர்களில் எதிரொலித்தன. நேர்த்தியாக உடை அணிந்து ஒரு சுத்தியலை எடுத்து அதை தனது கோட்டின் கீழ் மறைத்து, வீட்டிற்கு ஒரு புதிய ஒன்றைக் கொண்டுவர வேண்டிய நேரம் இது என்று குளிர்ச்சியாக கிசுகிசுத்தான். பின்னர் அவன் வெளியே நடந்தான், இன்னும் அந்த சரியான புன்னகையுடன்.